பணம் சேரணும், கடன் அடையணும், நம்ம வீட்ல எப்பொழுதுமே பணம் தங்கணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். நம்ம வட்டி மட்டுமே கட்டிட்டுருக்கோம். எப்போ இந்த அசல அடைக்கிறது? அதற்கான பண வரவு எப்படி நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும்? இன்னும் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நடக்கும். அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருது? நம்மக்கிட்ட எப்படி வந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும்? அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிய டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து நிறைய தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோவுக்கு அடியில் இதை மட்டும் நீங்கள் மறைத்து வைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அடைய ஆரம்பிக்கும். மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அடுத்து எப்படி இதை வந்து நம்ம மாற்றணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதை நீங்கள் வந்து எந்த நாளில் வேணால் செய்யலாம். நாள் கிழமை இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த பதிவு பார்க்குறீங்களோ அப்போ செய்யுங்க. செய்யும் பொழுது ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வைங்க. இதற்கு நமக்கு ஒரு பவுலில் கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. பவுல் இல்லாதவங்க கொட்டாங்குச்சி, கோகோனட் ஷெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் வந்து அரிக்காமல், உப்பு வந்து அரிக்கும், அதனால் உப்பு அரிக்காத பாத்திரம் எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி வைக்க போகிறீங்க. அப்போ அதற்கேற்ற மாதிரி சின்னதாகவோ மீடியம் சைஸ் பவுலோ எடுத்துக்கலாம். கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம். மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு நிறம் சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு உரிய நிறம் வெண்மை. மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், அதே மாதிரி சுக்கிர பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த பொருட்களை நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பொருள் உப்பு, முதல் பொருள். இரண்டாவது பொருள் கிராம்பு, க்ளோவ்ஸ். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்த போகிறீங்களோ அதை பொறுத்து உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஏலக்காய் மாலை, கிராம்பு வந்து மாலை கட்டி போடுறது, இது எல்லாமே எதற்காக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மொட்டோடு இருக்க மாதிரி கிராம்பு எடுத்துக்கோங்க. மொட்டை இல்லாமல் வெறும் கிராம்பு மட்டும் இருக்கும், அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மொட்டோடு இருக்க மாதிரி 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இதுவும் மகாலட்சுமி தாயாரோட அம்சம். பெருமாளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லார் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து ரவுண்டாக அடுக்க போகிறோம். இதை எப்படி அடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இதில் வந்து கல் உப்பில் சொருகியும் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி வரிசையாக வட்டமாக அடிக்கும் வைக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ பாதி கிராம்பு உள்ளே இருக்க மாதிரி, மொட்டு வெளியே தெரிகிற மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வைக்கும் பொழுது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒரே ஆர்டரில் இருக்க மாதிரி, அதாவது கிளாக் வைஸில் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. லெஃப்டில் இருந்து ரைட்டில் அப்படியே வரா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பவுல் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்களுடைய பீரோவுக்கு அடியில் வச்சுருங்க. பீரோவுக்கு உள்ளே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பீரோ எந்த இடத்துல இருக்கோ அதோட அடியில் வைங்க, மறைத்து வைங்க. ஸோ இது பீரோ கிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி, பணம் சேர விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், தடைகள் எல்லாமே நீக்கும். கல்லுப்பு இந்த கெட்ட சக்தி, கண் திருஷ்டி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். கிராம்பு நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம், இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை மாற்றலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். வாரம் வாரம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும் பொழுது இந்த கிராம்பு எடுத்து கால்படத்தில் தூக்கி போட்டுடுங்க. மண்பாங்கான இடம், மரத்துக்கடியில் போடலாம். உப்பை நீங்கள் வந்து தண்ணீரில் போட்டுடணும். ஸோ ஒரு மக்கோ இல்லை ஜக்கில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அந்த உப்பு அந்த தண்ணியில் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு கால்பட இடத்துல, மண்பாங்கான இடத்துல, செடிகளுக்கு அடியில் ஊற்றிடுங்க. ஸோ உங்ககிட்ட உங்கள் நியர்பையில் வந்து ஓடும் நீர்நிலைகள் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இன்கேஸ் எந்த வசதியும் இல்லை, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், அப்படி செடியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கீழே இறங்கி போய் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வீட்டோட கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றிடலாம். ஸோ ஒரு தனியாக ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை கிச்சன் சிங்க்லேயும் நீங்கள் ஊற்றிடலாம், தவறு கிடையாது. ஸோ கண்டிப்பாக போய் ஓடும் நீர்நிலைகள் தான் விடணும், செடிகளுக்கு அடியில் தான் ஊற்றணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. ஆனால் இந்த தண்ணீரை நீங்கள் குளியல் அறையில், கழிவு அறையில், இந்த மாதிரி இடங்களில் ஊற்றக்கூடாது. ஸோ இந்த பவுல், இந்த கல்லுப்பு, அது கூட கிராம்பு, இந்த 2 பொருட்களையுமே நீங்கள் எப்பொழுதுமே பீரோ கடையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நிறைய பேர் பீரோக்குள்ளே வைக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். பீரோக்குள்ளே நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், அதை வைக்கலாம். பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டு வைங்க. சின்னதாக ஒரு பாக்ஸ், இப்போ இரும்பு பீரோ இருக்குது அப்படின்னா இரும்பில் நம்ம பணம் வைக்கக்கூடாது.
நமக்கு ஒரு வீண் செலவுகள் தான் வர தொடங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இரும்பு பீரோ வச்சுருக்கோம் அப்படின்னா, அதற்குள்ளே அந்த பீரோக்குள்ளே ஒரு சின்ன மர பாக்ஸ் நிறைய ஆன்லைனில் விற்குது. சின்ன சின்ன பாக்ஸ் அழகழகாக விற்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் பணம் வைங்க. அதே மாதிரி பாக்ஸ்லாம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுருக்கு பை, சின்ன சின்ன பர்ஸ்லாம் அழகாக விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இன்கேஸ் பாக்ஸ் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. உங்களோட மார்க்கெட் ரோடு இருக்குது, மார்க்கெட் ஏரியாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய பேர் இப்போலாம் வந்து சுருக்கு பை ரெடி பண்ணி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து நம்ம வந்து தேக்கு மரத்தில் தான் வைக்கணும், தேக்கு மர பாக்ஸ் தான் வைக்கணும் இப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மக்கிட்ட என்ன முடியுமோ அந்த பாக்ஸ் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மரமாக இருக்க மாதிரி பார்த்து தயார் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். மரக்கடையில் ஆர்டர் கொடுத்தோ செஞ்சு பாக்ஸும் வைக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆன்லைனில் விற்கக்கூடிய பாக்ஸ் இருக்குனாலும் அதை நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் தண்ணீரில் சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு தண்ணீரில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி ஆன்லைனில் விற்குது பார்த்தீங்களா, அதை நானே வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் எப்படி வந்து நம்ம என்ன பொருட்கள் வைத்தா பணம் செய்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த பாக்ஸோடையே உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் போடுறேன். நம்மக்கிட்ட மரத்தால் செஞ்ச பீரோ இருக்குது அப்படின்னாலுமே அதற்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இரும்பு பீரோ இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மர பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 200 இல்லை 150 கூட நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பீரோக்குள்ளே இப்போ நம்ம பணம் சேர்க்குறதுக்கு என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்கலாம், ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள், நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு வெள்ளி நாணயம் வைக்கலாம். வெள்ளி வந்து சுக்கிர பகவானுக்கு உரியது. ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வெள்ளி பொருட்கள் நிறைய இருந்தாலும் சரி, ஒரு காயின் அதில் சின்னதாக வாங்கி வைக்கிறது உங்களுக்கு நல்ல பண மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன சில்வர் காயின் வாங்கி வச்சுக்கலாம். மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சும் வாங்கிக்கலாம். இது வந்து கம்பல்சரி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் வைத்தா நமக்கு இன்னும் நல்ல ஒரு பணத்தில் வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையில். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின். ஸோ ஒரு 1/2 கிராம் நாணயம் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அதில் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்து செலவு பண்ணக்கூடாது, அதுலேயே இருக்கணும் எப்பொழுதுமே. ஸோ எப்போவுமே பணம் வந்து நம்ம மறுபடியும் எடுத்து கையாளுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அது இன்னொரு பாக்ஸில் எப்போவுமே இந்த காயின்ஸு, கோல்டு காயின், சில்வர் காயின், அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் இதெல்லாம் வச்சு எப்போவுமே அது ரெட்டிப்பாகணும்னு சொல்லிட்டு அதை வைக்கணும் தனியாக. அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க, டெய்லி வீட்டு செலவுக்கு மற்ற செலவுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் தனியாக போட்டு வைக்கணும். அதே மாதிரி இது வைக்க வேண்டிய இடம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த பதிவுக்கு இந்த பாக்ஸ் பற்றி சொல்லும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பதிவில் பீரோக்கு அடியில் நம்ம வைக்கிறதுனால என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பொருளை கண்டிப்பாக நீங்கள் பீரோக்கு அடியில் வைங்க. இன்கேஸ் அடியில் இடம் இல்லை வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பீரோவுக்கு மேலே வைங்க. ஸோ எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மூலையாக வைக்கணும். ஸோ பீரோவோட கார்னர் பார்த்து உள்ளே நல்லா தள்ளி மூலையில் வச்சுருங்க. இன்கேஸ் கீழே இடம் இல்லை மேலே வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்டரில் கூட வைக்கலாம். இதை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி மாற்றும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தொடர்ந்து செய்யுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.